இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தீமைக்கு தீமை செய்வது தேவ பிள்ளைகளுடைய வேலை அல்ல, தீமை சரி கட்டுவது கர்த்தருடைய வேலை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் எத்தனை மனிதர்கள் தீமையான காரியம் செய்திருந்தாலும் அந்த தீமைக்கு பதிலாக நீங்க தீமை செய்யாதீர்கள். அந்த தீமையின் மத்தியில கர்த்தருக்கென்று நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறார். அந்த காத்திருப்பதில் ஒரு பெருத்த ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுங்க. தீமைக்கு தீமை செய்வது தேவ சித்தம் அல்ல, தீமைக்கு நன்மை செய்வது தேவ சித்தமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.